ஹாய். சிஎஸ்ஐஆர் நெட் லைஃப் சயின்ஸ் டிசம்பர் 2023ல வந்த சில கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், a researcher captured 45 fish from the lake on day 1. ஸோ நம்ம டே 1ல கேப்சர் பண்ணுற ஃபிஷ் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், எதையுமே நம்ம எம்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டேக் அண்ட் ரிலீஸ்ட். ஸோ டே 1ல கேப்சர் பண்ண ஃபிஷ்ஷஸை டேக் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க திரும்பவும் அதே பாண்டில். ஸோ ஆன் டே 2 த ரிசர்ச்சர் காட் 50 ஃபிஷ். ஸோ டே 2ல 50 ஃபிஷ். ஸோ டே 2வை என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் என். ஸோ ஆஃப் விச் 15 வேர் ஆல்ரெடி டேக்ட். ஸோ ஆல்ரெடி டேக்டுன்ற அந்த 15 வந்து டே 1ல கேப்சர் பண்ணி டேக் பண்ணுது, அதை ஸ்மால் என்ல டினோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எஸ்டிமேட் த பாப்புலேஷன் சைஸ் நம்ம என் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து மார்க் ரீகேப்சர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மார்க் ரீகேப்சர் டெக்னிக். ஸோ இது ஃபார்முலா என்னன்னா, n அதாவது பாப்புலேஷன் சைஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்டு ஸ்மால் n டிவைடட் பை m. ஸோ நம்மளுக்கு m என்ன இங்கே 45 இன்டு ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ 150 வருது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ our answer is 150. So next question என்னன்னு பார்ப்போம். Nutrition are gained or lost by ecosystem in a variety of ways. These nutrients may accumulate in different organic or inorganic pools over time. The different pools of phosphorus are. ஸோ பாஸ்பரஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த மினரல் ஏரில் நம்மளால ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ ஈஸியாக செட்டில்மெண்ட் ஆகக்கூடியது. ஸோ கொஞ்சமாக நிலத்துக்கு அடியில் டீப் சாயில்லையும் டீப் ஓஷன்லையும் நம்ம செட்டில்மெண்ட் ஆகிறது இந்த பாஸ்பரஸ் ஈஸியாக அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த பாஸ்பரஸ், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டீப்பாக செட்டில் ஆகிருக்கும். ஸோ கீழே ஏ இருக்கு இல்லையா, ஏ ரீஜனில் டீப்பாக டெபாசிட் ஆகிருக்கு பாஸ்பரஸ். எந்த ஆர்கானிசமோ இல்லை எதுவோ ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டம், பட் பிளான்ட்டால முடியும், பிளான்ட்டோடைய ரூட்ஸ்னால முடியும். ஸோ இந்த பிளான்ட் ஆர்கானிக் பாஸ்பரஸ் இங்கே ஏ ரீஜனில் போய் எடுத்துக்க முடியும் பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் டு பிளான்ட் ஆர்கானிக் பாஸ்பரஸ் வந்து சாயில் ஆர்கானிக் பாஸ்பரஸ். ஸோ ரொம்ப டீப்பாக செட்டில் ஆகாமல் மேலேயும் செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய இதுதான் சாயில் ஆர்கானிக் பாஸ்பரஸ். ஸோ அது பியில் வந்துடும். நெக்ஸ்ட் டு சாயில் ஆர்கானிக் ஆக்லூடட் இன்ஆர்கானிக் பாஸ்பரஸ் செட்டில் ஆகிருக்கும், அது கொஞ்சம் மேலே, பட் இன்ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ லயபிள் பாஸ்பரஸ் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னா சிக்கு இந்த பக்கம், இந்த டி ரீஜியனில் தான் நம்மளுக்கு லயபிள் பாஸ்பரஸ் கிடைக்கும். ஸோ மினரல் இன்ஆர்கானிக் பாஸ்பரஸ் மேலாக இ ரீஜியனில் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 4. According to latest IUCN Red List 2022, which one of the following groups has the highest percentage of assessed species that are threatened with extinction? ஸோ threatened with extinction எப்போதும் நம்ம ரீசன்ட் டேட்டாவை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க டேட்டா படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ லிஸ்ட் இருக்குது. அதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். ஸோ இந்த நாலுலேயே நம்ம பார்த்தோம்னா ஆம்பிபியன்ஸ் தான் ஜாஸ்தியாக 41% threatened with extinction-ஆக இருக்குது. ஸோ our answer is amphibian. So next question, which one of the following pollutants does not concentrate in organism at higher trophic level due to biomagnification? இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னென்னா மெர்குரி, பாஸ்பேட், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இது வந்து அக்ரி ரீஜன்லேருந்து அக்ரிகல்ச்சர் உடைய பெஸ்டிசைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அக்ரி. ஸோ செலினியம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பாஸ்பேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் பாஸ்பேட் ஒன்லி, பிகாஸ் பாஸ்பேட் வந்து நம்மளால பார்த்தோம் இப்போ தான் ப்ரீவியஸ் கொஷினில் ரொம்ப டீப்பாக செட்டில் ஆகக்கூடியது. ஸோ ஈஸிலி நாட் அவைலபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ரொம்ப கம்மியாக தான் பிளான்ட்டுக்கே கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்க போனால் பாஸ்பேட் தான் கரெக்ட். பட் ஸ்டில் பயோமேக்னிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். பயோமேக்னிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த மர்க்குரி, பிஓபி, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன், செலேனியம் எல்லாம் பார்த்தோன்னாக்கா ஈஸியாக நம்ம அது மடில் சாயிலில் லீக் ஆகி இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மூலியமாகவோ சாயிலுக்கும் ரிவர் அண்ட் ஓஷனுக்கும் ஈஸியாக வந்து போகக்கூடியது பொல்யூட்டன்ஸ். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர் அனிமல்ஸ்க்கு ஈஸியாக அவைலபிள். ஸோ அது வந்து லிவிங் ஆர்கானிசம்குள்ளே அக்யூமுலேட் ஆகி அது ஃபுட் செயினில் நம்மளுக்கு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸுக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்க போனால் மெர்குரி, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன், செலேனியம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஃபுட் செயினில் வரக்கூடியது. வராதது என்னன்னா பாஸ்பேட்.
What is the typical maximum sustainable yield? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது maximum sustainable yield. So இதுக்கான ஃபார்முலா என்னன்னா dn by dt is equal to r into n. இதான் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா கேரிங் கெப்பாசிட்டி ரேட் growth ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம n கண்டுபிடிக்கணும். ஸோ n is equal to k by carrying capacity by 2. இதான் ஃபார்முலா. ஸோ 20,000 divided by 2. ஸோ 10,000 நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். r into n. r நம்மளுக்கு எவ்வளோ 0.15. ஸோ n கிடைச்சிருச்சு. என்னோட வேல்யூ 10,000. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1500, 1500. நெக்ஸ்ட் கொஷின் ஃபெல்லோடோம் இஸ் derived from. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா இந்த எபிடர்மஸ் ரீஜியனில் இப்போ ஸ்டெம்மோடைய செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிடர்மஸ் ரீஜியனில் ஃபெல்லம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த ரீஜியன் ஃபெல்லோஜெர்ம், அதுக்கு அடுத்தது தான் ஃபெல்லோடோம். இது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்கேம்பியம் இஸ் அ டிஷ்யூ ஃபவுண்ட் இன் மெனி வாஸ்குலர் பிளான்ஸ். ஸோ வாஸ்குலர் பண்டல் இங்கே இருக்கிறது பார்க்க முடியும் உங்களால். ஸோ இந்த ஃப்ளோயம் அட் மெச்சூரிட்டி இஸ் புஷ்ட் பேக். இந்த எபிடர்மஸ் சைடில் புஷ் ஆகும் ஆஃப்டர் இயர் பை இயர் க்ரோத் இருக்கும்போது. ஸோ அதனால உருவாகிற வந்து பேக் சைட் புஷ் பண்ணுற எபிடர்மஸ் மல்டி லேயர்டு எபிடர்மஸாக இருக்கும். அதில் ஒரு லேயர் அந்த ஃபெல்லம்க்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளோயம்க்கு முன்னாடி இருக்கிற லேயர் தான் ஃபெல்லோடம். ஸோ இட் இஸ் அ கார்கேம்பியம். நம்மளுடைய ஆன்சர் கார்கேம்பியம். இப்போ நம்ம ஃபாசிகுலார் கேம்பியம், இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம், ப்ரோவாஸ்குலர் டிஷ்யூ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபாசிகுலார் கேம்பியம் நம்ம சின்ன யங் பிளான்ட்டாக இருக்கும்போது வாஸ்குலர் பண்டில் இருக்குது. வாஸ்குலர் பண்டில் நடுவில் ஒரு ரிங் கேம்பியம் வாஸ்குலர் கேம்பியம் வளரும். ஸோ அது இந்த வாஸ்குலர் பண்டிலுக்குள்ளே இருந்தால் ஃபாசிகுலார் கேம்பியம். ஸோ ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் இருக்கிற கேம்பியம் வாஸ்குலர் கேம்பியம் வந்து இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோவாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ஃபார்ம் இப்போ எம்ப்ரியோவில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ப்ரோவாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், a researcher while studying vernalization in plants. ஸோ வெர்னலைசேஷன் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கோல்டு ட்ரீட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன் நேச்சர் நம்மளுக்கு வந்து வின்டர் ஒரு பிளான்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கோல்ட் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துப்போம். ஸோ ஆஃப்டர் வின்டர் ஒன் ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளவரிங் சீசன் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வெர்னலைசேஷன். ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெர்னலைசேஷன் காசஸ் ஸ்டேபிள் சேஞ்ச் இன் த கம்பீட்டன்சி ஆஃப் மெரிஸ்டம் டு ஃபார்ம் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் இன் சம் பிளான்ட் ஸ்பீஷியஸ். எஸ், இது வந்து ஸ்டேபிள் சேஞ்ச் கொடுக்கும் இந்த வெர்னலைசேஷன் நடந்ததுன்னா. ஸோ வின்டரோட எக்ஸாம்பிள் வெர்னலைசேஷனுக்கு. ஸோ இது நம்மளுக்கு கரெக்ட். நம்ம கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்ட். Vernalization causes changes in gene expression that do not involve alternation of DNA sequence. Yes, DNA-வை எந்த சேஞ்சும் பண்ணாமல் ஜீனில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது, ஃப்ளவரிங்கான ஜீனை எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் வெர்னலைசேஷன். ஸோ ஃப்ளவரிங் இஸ் நாட் ஆல்டர்ட் அண்டர் நார்மல் growth condition in plants defective in vernalization. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஃப்ளவரிங் ஆல்டர் ஆகும். ஸோ நார்மல் வெர்னலைசேஷன் டிஃபெக்டிவாக பிளான்ட் இருந்ததுன்னா ஃப்ளவரிங் டிலே ஆகலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான். But still last பார்ப்போம். Vernalization alters the expression of FLC gene, flowering locus C gene. Actually, flowering locus C gene will inhibit vernalization. So, inhibit flowering. So, நம்ம flowering inhibit பண்ணா அது வந்து இப்போ நார்மல் வெஜிடேஷன் ஃபேஸ். ஸோ இப்போ vernalization என்ன பண்ணோம்? will inhibit FLC, flowering locus C gene. ஸோ இப்போ ஃப்ளவரிங் லோக்கஸ் சி ஜீனை இந்த வெர்னலைசேஷன் இன்ஹிபிட் பண்ணுறதுனால இட் வில் ஆக்டிவேட் ஃப்ளவரிங்கான மெரிஸ்டம் செல்ஸை வளர்கிறதுக்கான ஹெல்ப், அந்த ஷூட் மெரிஸ்டமில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வெர்னலைசேஷன். ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ரிகார்டிங் த பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஜிப்ரலின்ஸ். ஸோ ஜிப்ரலின்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் ஹார்மோன் ஃபார் எலாங்கேஷன், ஷூட் எலாங்கேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஜிப்ரலின்ஸ் ஆர் ஒபிக்யூட்டியஸ் இன் பிளான்ஸ். எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் ஒபிக்யூட்டியஸ் அண்ட் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் செவரல் ஃபங்கை. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிப்ரலின் வந்து ஹார்மோன் வந்து ரைஸ் பிளான்ட்ல தான், இந்த ஃபங்கை எஃபெக்ட் பண்ணியிருக்க ரைஸ் பிளான்ட்ல தான் கவனிச்சாங்க. ஃபங்கை வந்து இட்ஸ் ப்ரொடியூசஸ் மோர் ஜிப்ரலின் அப்படின்னு. ஸோ GA1, that is gibberellic acid 1, is most abundant gibberellin produced in the fungus Fusarium fugicori. Yes, fungus and microbes produces gibberellin 3, not gibberellin 1. So in the answer வந்து தப்பு.
So exogenous application of gibberellin, exogenous now it's through spray or external application of gibberellin to plants, the GA3 stimulates dramatic stem elongation, correct, in the dwarf maize. Dwarf maize plant la நமக்கு வந்து இந்த stem elongation நடக்கும் external application of GA3 gibberellic acid 3 apply பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. But has little effect on tall plant. Yes, tall plant already tall இருக்கு, ஸோ அதுக்கு ரொம்ப elongation தேவையில்லை, little effect. But dwarf maize plantல நம்ம elongation, stem elongation பார்க்க முடியும். So this statement is also correct. The application of exogenous gibberellin causes upregulation of GA20 oxidase and GA3 oxidase அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எக்ஸோஜீனஸ் ஜிப்ரலின் அப்ளிகேஷனால நடக்கிறது இல்லை, நேச்சுரலி இன் பிளான்ட் இட் செல்ஃப் ஜிப்ரலின் 20 ஆக்சிடேஸ் அண்ட் ஜிப்ரலின் 3 ஆக்சிடேஸ் ஜீன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ எக்ஸோஜீனஸ் ஜிப்ரலினால இல்லை, ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ராங். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஏ அண்ட் சி. ஸோ இன்னும் டீட்டெயில் ஜிப்ரலின் பற்றி இந்த ஸ்லைடில் இருக்குது. Gibberellin are plant hormones that regulate various development process, including stem elongation, germination, dormancy, flowering, flower development, leaf and fruit senescence. So almost all process of plant growth ko gibberellin hormone is very essential. So most biotic gibberellin acid are located in actively growing organs of the plant. So enga meristematic region iruko anga da nama paaka mudiyum, anga da elongation, fruit and flowering idella vandu nadakum. So GA20 and GA3 oxidase genes வந்து நம்ம இந்த நேச்சுரலாக பிளான்ட்ல வந்து க்ரோயிங் ரீஜனில் பார்க்க முடியும்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் ப்ரொடியூஸ் லோ அமௌண்ட் ஆஃப் ஜிப்ரலிக் ஆசிட் 3, ரொம்ப லோ அமௌண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஜிப்ரலிக் ஆசிட் 3. அதனால தான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்டு மைக்ரோ ஆர்கனிசம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண GA3 வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பிளான்ட்டுக்கு அக்ரிகல்ச்சரில் கொடுக்குறாங்க. Next question. Following statements are given regarding cell toxicity due to heavy metals in plants. So in the cell toxicity due to heavy metals வந்து act like mimic, இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், mimic essential மாதிரி ஆக்ட் பண்ணி பிளான்ட்டுக்குள்ள போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. So first point, the uptake of heavy metals does not lead to accumulation of ROS. No, இது வந்து heavy metals is a highly toxic metals, so it will accumulate ROS. ROS na reactive oxygen species. Oxygen species. இது plant or animal cells குள்ள நடக்கிற natural metabolism release ஆகக்கூடியது தான். But in more amount release ஆனா it's harmful to living beings. So example, hydrogen peroxide and singlet oxygen இதெல்லாம் வந்து reactive oxygen species னு சொல்லலாம். So this is wrong. They usually mimic essential metals. Yes. So like calcium, magnesium இதெல்லாம் பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸோ அதை மாதிரி mimic பண்றது. Yes, it is correct. So ion channels that transport essential metals do not participate in the transport of heavy metals. This is wrong. நம்ம ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் பார்த்தோம், it mimics. So heavy toxic metal, it will mimic like essential metals. Heavy metals can directly interact with oxygen to form ROS. Yes, the first point is opposite. So நம்மளுடைய answer B and D. Next, following are certain statements regarding the plant cell water potential. So நம்ம இது போறதுக்கு முன்னாடி cell water potential என்னன்னு பார்ப்போம். Water potential quantifies the tendency of water to move from one area to another due to osmosis, gravity, mechanical pressure, matrix effects and such as capillary action. So இதெல்லாம் வந்து surface tensionனாலையும் ஆகும். அதே வந்து the addition of solutesனாலே கொஞ்சம் concentration அதிகமாக இருக்கக்கூடியது இல்லையா, சுகர் சொல்யூஷனோ இல்லை salt solution ஏதோ ஒன்று, it will lower the potential and it will give a negative vector. So while an increase in the pressure increase the potential. So pressure increase ஆனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆகிற பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். So components of water potential என்னன்னா, water potential is denoted by the symbol psi. So psi is equal to all reference correlation, solute, osmotic potential, pressure potential, இது எல்லாத்தோடைய combination தான் water potential. So answer வரலாம். The major factors influencing the water potential in plants are potentials of solute, pressure and gravity. Yes. The solute potential increases the free energy of water by diluting the water. So solute potential won't increase, it will decrease the free energy. And positive pressure raise the water potential while negative pressure will reduce it. Yes. The gravitational potential depends on height of water above the reference state of water. The
நம்மளுக்கு கிராவிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஈர்ப்பு விசை. ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எஸ், திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் ஏசிடி. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.